தேவனுடன் வாழும் வாழ்க்கையின் அனுதின அனுபவம் குறித்து பேசுவதே சங்கீதம் 42:8. தேவ ஜனங்கள் ஒரு நாளை 3 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று காலை நேரம் வசன தியானமும் ஜெபமும், இது தேவ பிரசன்னத்தை நமக்குள் ஏற்படுத்தும். 2 பகல், தேவ சமூகத்தில் காலையில் நாம் பெறும் அவருடைய இன்ப பிரசன்னத்தினாலேயே பகல் முழுவதும் அதிலே தரித்திருத்தல். எந்த வேலை செய்யணும், நாம் எங்கு இருந்தாலும் தேவ சமூகத்து பிரசன்ன உணர்வை இழந்து போகாதிருக்கும் கிருபையை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். 3 இரவு, கர்த்தரை பாடி துதிப்பதற்கு ஏற்ற நேரம். அமைதியாக நாளின் பணிகளையெல்லாம் முடித்துவிட்டு சிறிது நேரம் கர்த்தரை பாடி துதித்தால் அது தரும் அந்த இன்பம் இரா முழுவதும் நம்மை தேவ பிரசன்னத்தில் இன்பமான நித்திரை கொள்ள செய்யும். ஆகவே காலையில் இருதயத்தில் தேவனுடைய கிருபை வசனம், பகற்காலத்தில் ஆத்துமாவின் விண்ணப்பம், ரா காலத்தில் வாயில் அவரை துதிக்கும் பாட்டு. இந்த 2026 புதிய ஆண்டில் இதை தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் அபியாசப்படுத்துவோமாக.